இது வந்து 2:58 இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. அதே நாள் வந்து 2:16 இன்னொரு அறிவிப்பு போட்டிருக்காங்க. தலைமை நிலைய செயலக அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதே நீங்க படிச்சிருங்க. இல்ல, இதை நீங்க தான் எனக்கு கொடுத்தது. ஆமா, இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் வேற ஏதாவது கட்சி கூட்டத்துக்கு போட்டா காசு குத்த கூட வர மாட்டாங்க. அவ்வளோ கட்டுப்பாடுகள். பெண்கள் எந்த அரசியல் நான் சொல்லிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து அஃபிஷியல். நீங்கள் சொல்கிற எல்லாமே அஃபிஷியல் ஏன் போட்டாங்க அந்த அஃபிஷியலோட ஒரு பதிவு. நம் வெற்றி தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வருவதை அனைவரும் அறிவீர்கள். நாளை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். தமிழக வெற்றி கழகம் தமிழகம் தகுதியும் பொறுப்பும் மிக்க ஓர் அரசியல் பேர் இயக்கம் என்பதை நமது ஒவ்வொரு செயலிலும் காட்ட வேண்டிய நமது தலையாய கடமை உள்ளது. ஓகே, இப்போ ஆல்ரெடி அவங்க உணர்ந்திருக்காங்க. இந்த மாதிரியான விமர்சனம்லாம் நம்ம மேலே வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம தெளிவாக செயல்படணுன்றது தான் அவங்களோட புரிதல். ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எனவே நம் வெற்றி தலைவர் அவர்களின் இந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தின் போது கழக தோழர்களும் பொதுமக்களும் பின்வரும் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். ஆர்டராகவே போடுறாங்க, கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என கழக தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு கேட்டுக்கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போது நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை யாரும் இருசக்கர வாகனங்களில் அல்லது வேறு வாகனங்களில் பின்தொடர வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பாயிண்ட் 1. இரண்டாவது, மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் கட்டடங்கள், காம்பவுண்டு சுவர்கள், மரங்கள், மின்விளக்கு கம்பங்கள், மின் கம்பங்கள், மின் பரிமாறிகள், இபி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு இல்லையா, அது வாகனங்கள், பஸ்ஸு, வேனு, ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள், கொடி கம்பங்கள், சிலைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கிரில் கம்பிகள் மற்றும் தடுப்புகள் ஆகியவற்றின் அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும். உயரமான இடங்களில் மேலே கண்டிப்பாக ஏறக்கூடாது. 3வது முக்கியமான பாயிண்ட், கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறுவர், சிறுமியர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் நம் தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் நேரில் வந்து கலந்து கொள்வதை தவிர்த்து விடவும். வீட்டில் இருந்தபடியே நேரில் கண்டு மகிழுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 4வது பாயிண்ட், தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அப்பகுதியில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பள்ளி மாணாக்களுக்கும் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கும் எவ்வித போக்குவரத்து இடையூறும் ஏற்படாத வகையில் கலந்து கொள்ள வேண்டும். காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளையும் கழக தோழர்கள் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை என்னென்ன உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுபடி நீங்கள் நடந்துக்குங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. வாகனங்களை நிறுத்தும் போதும் பிறருக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் நிறுத்த வேண்டும். வண்டியை நிறுத்துறது பார்க்கிங்கே அவ்வளோ இதாக சொல்லியிருக்காங்க. அது மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக வாகனங்களை கண்டிப்பாக நிறுத்தக்கூடாது. தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளே. இதை கருத்தில் கொண்டு பிறர் மனம் புண்படும் வகையில் பேசுவதோ அல்லது நடந்து கொள்வதோ கண்டிப்பாக கூடாது. இதை விட தலைமை பண்பு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களில் அல்லது அங்கே செல்லும் வழிகள் மற்றும் திரும்பி வரும் வழிகளில் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க உதவும் வண்ணம் மிகவும் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நம் கழகத்திற்கு அவப்பெயரை உண்டாக்கும் உள்நோக்கம் கொண்டு யாரேனும் செயல்பட முற்பட்டால் அதற்கு இடம் கொடாதவாறு கவனத்துடன் செயல்பட வேண்டும். முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மாண்பமை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலைகளில் பிற சாலைகளிலும் நெடுஞ்சாலை இதர சாலைகளின் இரு புறங்களிலும் பிளெக்ஸ் பேனரோ அலங்கார வளைவுகளோ கொடி கட்டப்பட்ட கம்பிகளோ உரிய அனுமதி பெறாமல் வைக்கக்கூடாது. நம் கழக தலைவர்கள் அவர்களின் இதான் கடைசி பாயிண்ட், நம் கழக தலைவர்களின் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது தலைவர் அவர்களின் வருகை உள்ளிட்டவற்றின் போதும் கழக தோழர்கள் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இது இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷனு கட்சியோட தொண்டர்களுக்கு கொடுத்துருக்காங்க.